திருமதி அகிலா, நடந்தது என்ன? ஹலோ, ஆக்சுவலி ஹனிமூன் நாங்க போயிருந்தோம், நானும் ஹஸ்பண்டும். ஹனிமூன் போயிருக்கக்குள்ள அந்த வீடு வந்து கேமரா ஹேல புக் பண்ணியிருந்தோம். அந்த இடத்த சொல்ல விரும்பல. ஸோ அந்த வீட்டில் வந்துட்டு பெரிய வீடு, ரொம்ப ரொம்ப பெரிய வீடுங்க எடுத்துக்கோங்களேன். அந்த ஹோட்டல் வந்துட்டு லைக் பெரிய கிச்சன், பெரிய ஹாலு, பெரிய பாத்ரூம். ஓகேங்களா? ஸோ போயிட்டு பேசிக்கிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம போயிருந்தோம். டின்னர்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்த பார்க்கக்குள்ளே கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. ஏன்னா டின்னர் முடிச்சுட்டு நம்ம வெளியில போகலாம், கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்கலான்ட்டு நம்ம வெளியே போனோம். பீச் டாக் தெரியுங்களா, ஒண்ணுமே தெரியல, முன்னுக்கு யாரு நின்னாலும் ஒண்ணுமே தெரியாது. ஸோ சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம், பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு. ஸோ உள்ளுக்கு வந்துட்டு நம்ம பேசிக்கிட்டே இருந்துட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, இல்ல டயர்டா இருக்கு, படுத்துடலாம் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுத்தோம். ஆனா படுத்து கொஞ்ச நேரத்துலயே வந்துட்டு ரூம் வந்து சரியான சூடாயிருச்சு. சூடாயோன்னா என்னால தூங்க முடியல. நானும் புரண்டு 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 படுத்து பாக்குறேன், தூங்கிடுவோன்னு பாக்குறேன், தூங்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் திரும்பினேன். ஹஸ்பண்ட் கிட்ட எழுப்போம் இல்லைனாக்கா பேசுவோம்னு சொல்லிட்டு திரும்பினேன். பாருங்களேன், ஒரு லேடி தூரம் போட்டு பஜ்குரம் போட்டு ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல படுத்திருக்காங்க. அதை பார்த்ததும் உங்களுக்கு அப்படி சிலுத்திருக்குமே. உடம்புலாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் பேசலான்னு பாக்குறேன், திரும்பலான்னு பாக்குறேன், ஒண்ணுமே செய்ய முடியல. உடம்பு கல்லு மாரி ஆயிருச்சு. நான் அப்படியே லைக் பாக்குறேன், அவங்க படுத்துக்கிட்டு மேல என்ன சொல்லுவாங்க, ரூஃபை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நேரா படுத்துட்டு மேல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்ல. நம்ம எப்போதும் போல சொல்லுவோம்ல, ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காரு. ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல, அதாவது நானே என் பக்கத்துல ஹஸ்பண்ட், என் பக்கத்துல அவங்க. ஜாலியா மாமா தூங்கிட்டு இருக்காரு. ஜாலியாவா? எனக்கு நான் கனவு காண்றேனா இல்ல உண்மையா இருக்கான்னு எனக்கே சந்தேகம் வந்துட்டு நான் மூவ் பண்ண பாக்குறேன், என்னால அறவே மூவ் பண்ண முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று பாத்தீங்கன்னாக்கா அந்த உருவத்தை அங்க காணும், இங்க காணும்னு சொல்லிட்டு பாக்குற கதவு முன்னுக்கு நிக்குது, அந்த ரூம் டாக் முன்னுக்கு நிக்குது. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சிலுக்குது போங்க. ரூம் டாக் முன்னுக்கு நின்னது. அந்த கதவுல பலகை கதவு ரொம்ப மொத்தம் தெரியுங்களா, அந்த கதவுல நுழைஞ்சு தொம்போஸ் தெரியுங்களா, அப்படி பூந்து அப்படியே வெளியே போனுச்சு பாருங்க. அவ்வளவுதான். அதோட ஒண்ணுமே என்னால பேச முடியல, கடல தண்ணியே வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் உடம்பு கொஞ்சம் லூஸ் ஆனிச்சு. லூஸ் ஆன வேகத்துல எந்திரிச்சு உக்காந்துட்டு லைட் எல்லாம் தட்டி விட்டுட்டு, ஏன்னா அந்த ஹோட்டல்ல வந்துட்டு எல்லா லைட்டும் நீங்க ஆஃப் பண்ண முடியாது. ஒரு லைட் வந்து எரிஞ்சு கொண்டே தான் இருக்கும். அதுல வந்து எல்லாமே கிளியரா தெரியும், அந்த ரூம் எல்லாமே கம்ப்ளீட்டா பாக்கலாம். நீங்க ஹஸ்பண்ட தட்டி 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 எழுப்புற, எந்திரிக்கல. அடிச்சு பார்த்தேன், எந்திரிக்கல. அரை விட்டு கூட பார்த்தேன், அப்பயே ஹஸ்பண்ட் எந்திரிக்கல. இதான் சாக்குன்னு இன்னைக்கு தான் நினைச்சீங்க? இல்ல, எனக்கு கண்ணத்துல அடிச்சா எந்திரிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் அடிச்சு பார்த்தேன், அப்பயும் எந்திரிக்கல. பேனிக்ல அவர் போட்டு அடிச்சு உருட்டி கிருட்டி எக்ஸிடென்ட்லி அவர் மேலேருந்து நான் கீழே தள்ளி விட்டேன், பெட்ல இருந்து கீழே தள்ளி விட்டேன். உளுந்த பிறகுதான் ஹஸ்பண்ட் எந்திரிச்சு உட்காந்துட்டு நான் ஏன் கீழே இருக்கேன் அப்படின்னு கேட்டு, இவ்வளவு நடந்தமா மாமா கூடவே தெரியல. நான் ஏன் கீழே இருக்கேன்னு கேட்காது, இவ்வளவு நேரம் பேயோட போராடிட்டு இருந்தது எனக்கு தான் தெரியும் சொல்லி, பேயா என்ன சொல்றீங்க, ஒன்னும் கேட்காதீங்க, எந்திரிங்க அப்படின்னா பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு பாத்ரூம் போண்டியா நான் போகாம அவரையும் கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு 2 பேரும் விடிய விடிய தூங்கல. ஐயோ. சோ மறுநாளே வந்துட்டு செக் அவுட் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கே வந்துட்டோம். ஐயோ, ஒரு நாளோட முடிஞ்சா உங்க ட்ரிப்பு? எங்க மறுநாள் அதே ரூம்ல யார் கண்டினியூ பண்ணுவா, மறுபடியும் யார் அந்த பேய ஃபேஸ் பண்றது? நீங்க சொன்னதானே எனக்கு அப்படியே ஸ்டுடியோல பக்கத்துல எங்கெங்கயோ நிக்கிற மாதிரியே இருக்கு போங்க. நீங்க கால் பண்றது சொன்ன முதல்ல நான் என்னோட இடத்த சேஃபா இருக்கான்னு பாத்துக்கிட்டேன். உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.
என்ன நடந்தது திருமதி அத்திலா? ஓகே, பிஐபிஜி மீட்டிங், ஸ்கூல் பிஐபிஜி மீட்டிங்க்கு போயிருந்தோம். ஸோ பிஐபிஜி மீட்டிங் வந்துட்டு ரீஸ்கெட்யூல் பண்ண வாசி லேட்டா ஸ்கூல்ல சில ப்ரோக்ராம்னால லேட்டா வந்துட்டு அந்த மீட்டிங் வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம பேசிட்டு மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பிஐபிஜியில் வருங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்ற வாசி நம்ம உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு வெளியாகக்குள்ள மணி ஒரு 12 இருக்கும் ராத்திரி. வெளியாயிட்டு போகக்குள்ள நான் எடுத்த பாதை வந்து சுடுகாட்டு பாதை. அந்த சுடுகாட்டு பாதை வழியா தான் நான் ஏறி இறங்கட்டும். அந்த ரோடு எடுக்கிறேனாக்கா அந்த ரோட்ல போயிட்டு அந்த யூடர்ன் பண்ற இடம் இருக்கும். யூடர்ன் பண்ணக்குள்ள நம்ம அந்த ரேமியர்ல பார்ப்போம்ல. ஸோ பார்க்கக்குள்ள பின்னால ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. நான் அப்படியே தலையை குனிஞ்சிட்டேன். பார்த்துட்டு நான் அப்படியே நான் தலையை குனிஞ்சிட்டு நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு நான் எனக்கிட்டே சொல்லிட்டு நான் சைட் மிரர்ல மட்டும் பார்த்து நான் யூட்டர்ன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு? ஒரு பெண் ஒரு லேடி, கோரமாலாம் இல்ல, நார்மலா இருக்காங்க. தமிழுங்களா? இல்ல நாய்க்காரங்க தான். பின்னால உட்காந்து இருக்காங்க. ஆனா நான் அப்படியே தலையை குனிஞ்சிட்டேன். மறுபடியும் அது ரீகன்ஃபார்ம் நான் பண்ணவே இல்லை. உண்மையாலுமே நம்ம பார்த்தோமா அப்படின்றத நான் ரீகன்ஃபார்ம் பண்ணாம எனக்குள்ளே நான் இல்ல நம்ம யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தலையை குளிஞ்சிட்டு, ஏன்னா நான் அந்த யூட்டர்ன் பண்ற இடம் வந்து சுடுகாடு. சுடுகாடு பாதி அந்த வாசி ஒண்ணுமே ஆராய வேண்டாம்னு சொல்லிட்டு கண்ணாடியில சைட் மிரர்ல பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்துல பேசிட்டு இருக்கோம். காலில் வந்து சரியான எரிச்சல், ஏதோ காயம்பட்ட மாதிரி எரிச்சல். என்ன எரியுது அப்படின்னு சொல்லிட்டு காலை பார்த்தாக்கா 3 விரல்ல அப்படியே கோடு போட்டு பரண்டி விடுதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்படியே பரண்டி விட்டுருக்க, டீப்பா பரண்டி விட்டுருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன், அப்ப பார்த்தது உண்மை, காடியில உட்கார்ந்து இருந்தது உண்மை. நீங்க கார் பார்க் பண்ணிருப்பீங்க வீட்டுக்கிட்ட வந்து இறங்கும் போது நீங்க டபுள் செக் பண்ணணும்னு அப்ப தோணுச்சா உங்களுக்கு? பின்னாடி பாப்போம் இதுக்கும் அப்படின்னு ஒண்ணுமே பாக்கணும்னு எனக்கு தோணல. நம்ம தான் பயந்துட்டு இருந்தேன். என்ன தைரியத்துல நீங்க பாப்பீங்க சொல்லுங்க? யப்பா, வீட்டுக்குள்ளார போனா சரின்னு சொல்லிட்டு உள்ள ஓடிட்டீங்க சொல்லுங்க. ஆமா, ஏன்னா நான் வீடு செய்யறதுக்குள்ள 12:40 இருக்கும். பார்த்து இந்த சம்பவம் அவங்க முன்னால உட்கார்ந்து இருந்தது ஒரு 12:15 இப்படி இருக்கும், 12:15 போல இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு யாரோ இருக்காங்கன்னு அதை ரீகன்ஃபார்ம் பண்றதுக்கு உண்மையாலுமே எனக்கு தைரியம் இல்லை. ஐயோ, 1/2 மணி நேரமா நீங்க இன்னும் காரை ஓட்டிக்கிட்டு அவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னாக்கா பெரிய விஷயம் தான் போங்க. நானா காரை பார்க்க ஆரம்பிச்சிட்டுவேன். நான் காரை ஓட்டிக்கிட்டே மயக்கம் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அந்த அனுபவம் வந்துட்டு நான் வேண்டாத தெய்வம் இல்லை எனக்கு, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு காட்டாத, என்னால இதெல்லாம் பூத்ரூ பண்ண முடியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் போய் பண்ணீங்களா? திருப்பி போய் எங்கேயாவது பிரேயர்ஸ் ஏதாவது பண்ணீங்களா? அப்படியாதான் நான் ஒன்றும் செய்யல. நான் நார்மலா என்ன சொல்லுவாங்க, அந்த லைம் போட்டு குளிக்கிறது இதெல்லாம் நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த கல்லுப்பு மஞ்சள் போட்டு குளிக்கிறது இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா சொல்லுவாங்க தெரியுங்களா, போறது வந்து நம்மள வந்து தொட்டுட்டு போகும்னு சொல்லி, நான் அங்கதான் இருக்கேன்னு காட்டிட்டு போவோம்னு சொல்லுவாங்கல்ல. சில பேருக்கு வந்து அது காட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல நான் மங்சான்ட்டு நான் எப்போதுமே நினைச்சுக்குவேன். உங்ககிட்ட காட்டுன்னு காமிச்சிட்டு இருக்கு போங்க. ஆமா, அதனாலே நான் முடிஞ்ச அளவுக்கு சில இடத்துக்கு நான் போனேன்னா போக மாட்டேன். அந்த ஸ்மெல் கிடைச்சிரும், நிக்கிறது ஃபீல் பண்ணுவோம் பக்கத்துல. ஸோ எந்த அளவுக்கு பெரிய நெத்தியில பெரிய பட்டையும் கொட்டையுமா இருப்பேன்னு நினைச்சுக்கோங்க. இந்த ராத்திரிலையும் அதை பத்தி வேற பேசிருக்கீங்க. எல்லாம் மூளை முடிச்சும் பாத்தீங்களா இல்லையா? மேல கீழே சைட்டு இல்ல, கணக்கா வெளிச்சமான இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, இதுக்கப்புறம் இந்த ராத்திரில உங்களுக்கு தூக்கம் வருமானு எனக்கு தெரியல, இல்ல எனக்காவது வருமானம் எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் பாட்டே படுங்களேன். மர்மதேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். என்ன நடந்தது திரு கௌதம் மோகன்? அது வந்து few years back நடந்தது. நான் வந்து இப்பதான் புதுசா
வீடு மாறி வந்து எங்க புதுசா ஒரு வீடு வாங்கணும். ஆக்சுவலி மாமா எல்லாமே நாங்க எல்லாமே ஒன்னா தான் இருந்தோம். மாமா அத்தை எல்லாமே வந்து ஒரே வீட்டில் தான் இருந்தோம். ஸோ வந்து எங்களோட தாத்தா வீடு வந்து ஒரு கம்பத்துக்குள்ளார இருந்துச்சு, கம்பத்துக்குள்ளார. ஸோ மாமா அத்தை எல்லாமே நாங்களாம் பீனா பண்ணி கல்லு வீட்டுக்கு வந்த பிறகு அங்க தாத்தா வீடு வந்து கொஞ்சம் பங்கு வீடு, கம்பங்க வீடு. ஸோ ராத்திரி என்ன பண்ணுவோம்னா வந்து தாத்தாக்கு போயிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு இங்கேருந்து எங்க வீட்டுல இருந்து சமைச்சு கொண்டு போய் தாத்தா வீட்டுல வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து எங்க அத்தை வந்து மாசமா இருந்தாங்க. ஸோ மாமாவும் அத்தையும் தான் வந்து சம்டைம்ஸ் வந்து தாத்தா வீட்டுக்கு போவாங்க விசிட் பண்றது தாத்தாவை. ஸோ சாப்பாடு கொடுத்துட்டு வர வழியில வந்து என்னமோ வந்து மோட்டர் நின்றுச்சுன்னு முதல்ல எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஸோ மோட்டர் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு நானும் அண்ணனா போயிட்டு அங்கே மோட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க மோட்டர் கொடுத்துட்டு ஒரு மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுது, ஆனால் ஓடல. என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ வந்து நாங்கள் தள்ளிட்டு வீட்டுக்கே வந்துட்ட பிறகு லைக் ஆஃப்டர் கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து லைக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ராத்திரில வந்து காலையில எழுந்திரிச்சா ரொம்ப டயர்டா இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒன் டே வந்து லைக் ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் வந்து காலையில ஏந்திரிக்கும் போது வந்து அவங்க தொடையில, கழுத்துல, லைக் கால் எல்லாமே வந்து லைக் பைட்ஸ், தண்ணி போயிட்டு பைட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து அக்காட்ட கூட பிறந்த அக்காட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியே நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து எங்க அத்தைக்கு வந்து 3 பிள்ளைங்க. 4வது பிள்ளை வந்து வயிற்றுல இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ வந்து 3 பிள்ளைங்க, அதுக்கு முன்னாடி வந்து 3 பிள்ளைங்க இருக்காங்க. அப்ப எத்தனை மாசம் பிரெக்னண்டா இருந்தாங்க? அத்தை வந்து இப்போ 7 months நினைக்கிறேன், 7 months வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். ஆக குறைவை வந்து 4 வயசு. ஸோ வந்து ராத்திரில வந்து மணி ஒரு 3 மணிக்கு மேல வந்து இப்பதான் வந்து பிள்ளைங்க வந்து பாத்ரூம் போகணும்னு சொல்லி வந்து அத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இல்லை நீங்க பாத்ரூம் வரைக்கும் போறீங்க, ஏன்னா பாத்ரூம் திறந்து ரொம்ப தூரம் போனோன்றதுனால வந்து அங்க ஓரத்துலயே வந்து ஸ்டார்ட் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ அதுலயே போயிடு அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிள்ளைய அந்த மாதிரியே போக சொன்னப்ப வந்து பிள்ளையும் ஏஞ்சி அந்த மூளை ஓட்டுல போய் நின்றுச்சான். கொஞ்ச நேரத்துல திரும்பி ஓரத்துல தான் படுப்பாங்க அவங்க. ஸோ அந்த பிள்ளை வந்து அத்தைக்கு பக்கத்துலயே தான் படுத்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் கை போடும் போது வந்து பிள்ளை வந்து பக்கத்துலயே தான் இருந்திருக்கு. பிள்ளை பக்கத்துலயே இருந்திருக்கும் போது வந்து இவங்க முழிச்சிட்ட பிறகு பாத்துருக்காங்க பிள்ளை பக்கத்துல இருக்கு, மூளை ஓட்டுல யாரு இருக்கான்னு தெரியல. அப்ப பார்த்தா இதே மாதிரி உருவம் வந்து ஒரு மூளை ஓட்டு அந்த சாக்கு இருக்க மூளை ஓட்டுல நின்றுகிட்டு இருக்கு. அப்ப கதடி ஏந்திரிச்சு எல்லாத்தையும் லைட்டை திறந்து அப்புறம் பார்த்தப்ப அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்ப இது நார்மலி ரொம்ப பயந்துட்டாங்க. ரொம்ப பயந்த பிறகு அப்ப என்ன பண்ணாங்க, போயிட்டு மறுநாள் வந்து சாமியெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு 16 வயசு என்னமோ தான் இருக்கும் எனக்கு. ஸோ எனக்கும் அந்த மாதிரி விஷயம்னா ரொம்ப ரொம்ப பயந்துருவேன். ஸோ வீட்டுல இருக்கவங்க எங்க அண்ணன் எல்லாமே வந்து ரொம்ப பயந்தவங்க. வீட்டுல வந்து எல்லா லைட்டையும் திறந்து வச்சுட்டு தான் உட்காந்துருப்போம் நானும் எங்க அண்ணனும், டிவி சத்தமா வச்சுக்கிட்டு. அப்ப இந்த மாதிரி நடந்த பிறகு எங்களுக்கும் ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. இப்ப வந்து இந்த மாதிரி நார்மலா இந்த இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருந்தாதான் நல்லா நடக்கும் அப்படின்னு மாமா சொன்னாங்க. நம்மள வேற இருட்டு பாதையில போயிட்டு வர ராத்திரில. ஸோ அந்த மாதிரி இருட்டு பாதையில இன்னொரு நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இது நார்மலா இருக்க சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. அப்ப ஒரு நாள் கழிச்சு இது மாதிரி நடந்து ஒரு நாள் கழிச்சு வந்து வீட்டுல வந்து எங்களையே நோண்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா வந்து ராத்திரில நாங்க படுத்திருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ராத்திரில வந்து வேலை முடிச்சுட்டு வருவேன். நான் வந்து கிளப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் வந்தோம். ஸோ படிச்சுக்கிட்டே கிளப்ல வேலை செய்வோம். ஸோ முடிஞ்சுதான் வருவோம். வந்துட்டு தாங்க கழித்து படுத்திருந்தோம். மணி ஒரு 2 மணி இருக்கும் படுத்திருந்தோம். ராத்திரிலாம் வந்து மணி ஒரு 3 மணி இந்த மாதிரி மேல இருக்கும். நாங்க படுத்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருப்போம். பின்னாடி கேட்டு வந்து வேகமா அடிக்கிற சவுண்ட் கேட்டு எங்க வீட்டுல வந்து கிச்சன்ல வந்து ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்ல வந்து ஒரு கதவு ஒண்ணுமே இருக்காது. நீங்க அங்கேயிருந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ரோடு தெரியும், பின்னாடி ரோடும் தெரியும். சோ அந்த கேட் வந்து வேகமா அடிக்கிற சவுண்ட் கேட்டு நாங்க கூட நினைச்சோம் லைக் நார்மலா நாய் தான் வந்து சொல்லுதோ இல்ல என்ன, அந்த நாய்க்கு சோறு போடுவோம் பின்னாடி. சோ அப்ப நானு அண்ணன் எல்லாமே போய் பார்க்கும் போது வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்னன்னா கேட்டு மட்டும் வேகமா ஆடுது. நாங்க மட்டும் படுத்து தூங்கிட்டோம். மணி ஒரு 5 மணி போல வந்து மேலேருந்து புகை வர ஆரம்பிச்சிச்சு. நான் கூட நினைச்சோம் லைக் அத்தை வந்து ரொம்ப சாமி கும்பிடுவாங்க. ஸோ மேல ஒரு துவாக்கல் வச்சிருப்பாங்க. நினைச்ச பயத்துலதான் என்னமோ கொளுத்தி வச்சிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா அது கூட நான் தூங்கிட்டேன். தூங்கிட்ட பிறகு அப்புறம் நான் வந்து மறுநாள் காலையில எழுந்திரிச்சு நான் பார்த்துட்டு நார்மலா பார்த்து போயிட்டு வந்து படுத்துட்டேன். காலையில எழுந்து நான் அத்தைட்ட கேட்கும் போது வந்து எனக்கு சாமானி போட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து அவங்க அறவே இல்லைன்ட்டாங்க. அப்ப மேல துவாக்கல்ல போய் பார்க்கும்போது வந்து அதுல ஒண்ணுமே இல்லை. கொட்டிட்டாங்க, எப்படியும் கொட்டிட்டாங்க. அது ஒண்ணுமே இல்லை.
அப்ப இந்த மாதிரி ரொம்ப கியூரியாசிட்டியா ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸா இருந்துச்சு வீட்டுல இந்த மாதிரி நடக்கிறது. அதுக்கப்புறம் காட்டு பின்னாடி வந்து கதவு அடைக்கிறது, மேல வந்து ஒரு கதவு இருக்கும், கிரீவத்தட்டு கதவு இருக்கும். அந்த கதவும் யாரும் தட்டுவாங்க, ஆனா யாருன்னு தெரியாது. சோ இந்த மாதிரி நடக்கும் போது வந்து ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு எங்களுக்கும். கடி வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு அப்ப நாங்க என்ன பண்றோம், எல்லாமே ஆன்லைன் படிக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த மாதிரியே தான் போய்கிட்டு சின்ன ஒரு வாரம் 1.5 வாரம் அந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து எங்களை வந்து மூஞ்சி காட்ட ஆரம்பிக்கல, ஆனா எங்க அத்தைக்கு வந்து மூஞ்சி காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சம்பவத்தை பத்தி பாட்டுக்கு பிறகு நாம பேசுவோம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திரு கௌதம் மோகன் அவர்களுடைய வீட்டில் நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க கௌதம், அதுக்கப்புறம் கிட்ட முகத்தை காட்ட ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க, சொல்லுங்க என்ன நடந்தது? அப்ப ராத்திரில இந்த மாதிரி அத்தை வந்து படுத்திருப்பாங்க. மாமாலாம் வந்து சீக்கிரமா தூங்கிடுவாங்க. சோ பிள்ளைங்களும் சீக்கிரமா தூங்கிடுங்க. சோ அப்ப ராத்திரில வந்து அத்தை படுத்திருக்கும் போதெல்லாம் வந்து யாரும் வந்து கால் பாதத்தை நோண்டுற மாதிரி, அதுக்கப்புறம் கை தோள்பட்டையில இந்த கை வச்சு எழுப்புற மாதிரி. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, தூங்கிட்டே இருக்கும் போது என்னாச்சுன்னா வந்து இந்த மாதிரி தோள்பட்டையில இருந்து எழுப்பும் போது நான் நினைச்சிட்டாங்க எத்தனை போல பிள்ளைதான் எழுப்புது போல இருக்குன்னு சொல்லிட்டு பட்டுன்னு திரும்பிருக்காங்க. திரும்பினோட ஒரு மூஞ்சி எப்படின்னா வந்து ஒரு ஆம்பளை மூஞ்சி, ரொம்ப சுத்தமான வெள்ளையான மூஞ்சி, ஒரு கீரல், கண்ணு ஃபுல்லா கீரல், கண்ணு புருவம் எல்லாமே வந்து கீரலா இருக்கு. மூஞ்சி வந்து பட்டுன்னு மூஞ்சி கிட்ட வந்து காமிச்சிருக்கு. அப்ப அந்த மாதிரி ஆள்பட்டப்பனா அவங்க கட்டிருக்காங்க, யாருக்கும் வழங்கல. பக்கத்துல இருக்கிற மாமாவும் எழுத்திருக்காங்க, அவங்களுக்கும் வழங்கல. அப்புறம் ஒரு கட்டத்துல பயந்து அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, போர்வையை மூடிக்கிட்டு காலைல வரைக்கும் முடிச்சு இருந்திருக்காங்க. காலையில விடிய காலையில மணி ஒரு 6 மணிக்கு மேல தான் நாங்களாம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புவோம். அப்பதான் எழுந்திரிச்சு வெளியே ஒடியாந்து, முதல்ல எங்க பாட்டி தான் எழுந்திருப்பாங்க. ஸோ வெளியே ஒடியாந்து கார்ப கட்டி பயந்து ரொம்ப ஷிவரிங் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க முடியாது சொல்லிட்டு அத்தையை முதல்ல வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. முதல்ல கொஞ்ச நாளைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களாம் போயிட்டு தாத்தா வீட்டுல இருந்தோம். ஸோ இந்த வீட்டுல என்னதான் ஆச்சுன்னு சொல்றதுக்கு அப்ப ஆளுங்களை கூட்டிட்டு வந்தப்ப ஒரு அசலிக்காரவங்களை கூட்டிட்டு வந்தாங்க. அசலிக்கார கூட்டிட்டு வந்து அவங்க வந்து இன்னும் சாங்கி வச்சு பார்த்தப்ப வந்து இந்த வீட்டுல வந்து என்னாச்சுன்னா வந்து அத்தை தடவை அங்க போகும்போது வந்து அது ஒரு ஒரு ஒத்தடி பாதை, அது வந்து ரொம்ப ஒத்தடி பாதை, ரொம்ப கிராஸான பாதை, அது ஒரு லைட் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது அங்க. சோ அந்த பக்தா போனப்ப வந்து அங்கேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுதான்னு அவங்க சொன்னாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் இருக்குன்னு நினைச்சாங்க, ஆனா 2-3 கூடவே வந்துருச்சு. காலும் கழுவுல உள்ள வரும்போது சோ 2-3 அப்படியே வந்துருச்சு. அதுல இருந்து ஒண்ணுதான் வந்து இந்த உடம்ப கடிச்சு வைக்கிறது, இது எல்லாமே. அவங்க அந்த வீட்டு கதவு பக்கத்து பார்த்த ஒரு குட்டியோட உருவம் வந்து அது வந்து வேற ஒரு உருவம், அந்த மூஞ்சி காட்டின உருவமே கிடையாதான். அதுக்கப்புறம் வந்து அந்த அன்னைக்கு சரி பரவாயில்ல, நான் இது வந்து இன்னைக்கு செய்ய முடியாது, இது வந்து பொறுமையா தான் நம்ம வந்து செய்யணும், அது வரைக்கும் வேற ஆள் எல்லாமே வெளியே இருக்கேன். ஆனா எங்க பாட்டி வந்து அந்த வீட்டுல தான் இருக்கணும், ஏன்னா வேற வழி இல்லை அவங்களுக்கு. பாட்டிக்கு போய் தங்கிறதுக்கு வேற இடம் எதுவுமே இல்லை. நாங்க தாத்தா வீட்டுக்கு போவோம், ஆனா பாட்டி வந்து இங்கேயே தான் தங்கிட்டே இருப்பாங்க, வீட்டு விட்டு வரமாட்டாங்க. இப்ப ராத்திரில எல்லாமே வெளியே போன பிறகு அவங்க இன்னும் சாயந்திரமே வீட்டுல வச்சுட்டு போனாங்க, இன்னும் கூண்டு மாதிரி வச்சுட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க விடிய காலில வரைக்கும் எடுக்காதீங்க, மறுநாள் சாயங்காலம் 7 மணிக்கு அப்புறம் வந்து நீங்க கூண்டை சாத்திட்டு அந்த கூண்டையை கொண்டு போயிட்டு ஆத்துல போட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ராத்திரி வந்து பாட்டி மட்டும் தான் அந்த வீட்டுல படுத்திருந்தாங்க. பாட்டிக்கு ஒரு இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டி இன்னும் இருக்காங்க. இல்ல தைரியமா இருந்தாங்க பாட்டி தனியா அந்த வீட்டுல அந்த டைம்ல. பாட்டி அதெல்லாம் தைரியமா இருப்பாங்க, பாட்டி இதெல்லாம் தைரியமா இருப்பாங்க. நீங்க தான் இந்த விஷயத்துல கொஞ்சம் வீக்குன்னு சொல்லுங்க. நான் கொஞ்சம் கூடவே வீக் தான், நானே எங்க ரொம்ப வீக் தான், பார்த்தாலே ஓடிடுவோம். சரி, அப்புறம் என்ன? அப்போ பாட்டி அந்த மாதிரி உட்காந்து வந்து நடுராத்திரில 2 மணிக்கு வந்து யாரோ கதவு தட்டிருக்காங்க.
கதவை தட்டி உள்ளே கதவு தட்டி இருக்காங்க. பாட்டி யாருன்னு பாக்குறதுக்கு முதல்ல எதுவும் கதவு தட்ட மாட்டாங்க. அவங்க வந்து தங்கச்சியை முதல்ல இழுத்துருக்காங்க. தங்கச்சி இழுத்து பார்த்தப்ப வெளியே யாருமே இல்லை. அப்ப முதல்ல காடி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், மாமாவோட காடி. அப்ப கதவை திறந்து வெளியே போய் பார்த்துருக்காங்க. வெளியே கல்லுல ஒரு உருவம், பெரிய உருவம் உட்காந்துட்டு இருக்கு. கருப்பு உருவம், முடி மட்டும்தான் தெரியுதாங்க. கருப்பு உருவம், முடி மட்டும்தான் அவங்க நீட்டுக்கு தெரியுதான். அவங்க உட்காந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சட்டு கதவை சாத்திட்டு என்னமோ பெட்டவரத்துல ஏசிட்டு வீட்டு பக்கத்து வராங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் படுத்துட்டாங்களாம். மறுநாள் கழிச்சு வந்துதான் அந்த விஷயத்தையே சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து வீட்டு முன்னுக்கெல்லாம் உட்காருது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப பாங்க சொன்னாங்க, என்ன கூண்டு வச்சுட்டு போயிருக்காங்க, இன்னைக்கு சாயங்காலக்குள்ள எல்லாத்தையும் வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அக்னிகாரங்க திருப்பி வந்தப்ப என்ன பண்ணிருக்காங்க, சாயங்காலம் மணி ஏனாச்சு நம்ம வந்து இந்த கூண்டை தூக்கலாம் அப்படின்னு. அந்த கூண்டை தூக்குறாங்க. ஒரு ஆளால தூக்க முடியல அந்த கூண்டை. அது எவ்வளவு பெரிய கூண்டு அது? அந்த கூண்டை அது வந்து ஒரே ஒரு பேர்ட் கூண்டு, ஒரு கிளி கூண்டு பாத்துருக்கீங்களா? நம்ம முட்டிகால உயரத்துக்கு இருக்கும் அந்த கூண்டு. அந்த கூண்டை வந்து வீட்டுல வந்து ஏதாச்சும் ஒரு ரொம்ப உயரமான ஒரு இடத்துல வைக்க சொன்னாங்க அந்த அஸ்மிக்காரவங்க. அவங்க கேமரன்ல வந்தாங்க. சோ அவங்க வைக்க சொன்னாங்க அந்த இடத்துல. சோ அந்த கூண்டை வந்து ஒரு ஆளு தூக்க முடியல. அந்த கூண்டை வந்து 3 பேர் தூக்கிட்டு போனாங்க. அந்த அங்கிள், அதுக்கப்புறம் மாமா, சின்ன மாமா 3 பேர் தூக்கிட்டு போனாங்க. அந்த கூண்டை தூக்கி கொண்டு போயிட்டு ஆத்துல அப்படியே விட்டுற சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, வீட்டை வந்து கல்லு உப்பு கோமியம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு இந்த வீடியோ கழுவி விடுங்க, சாமியாரை கழுவி விடுங்க, எல்லாத்தையும் கழுவி விடுங்க. இன்னொரு ராத்திரில அதான் அவங்க வந்து ஒன்று எச்சரிச்சாங்க. மாசமா இருக்கிறவங்க, அதாவது 1 மாசமா 6 மாசம் 7 மாசம் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த இருட்டடிப்பாதை, ஒத்தடிப்பாதை இதுல எல்லாமே வந்து நடக்க வச்சு கூட்டிட்டு போவாதீங்க. இல்ல வந்து எந்த ஒரு இருட்டடிப்பாதையும் நீங்க கூட்டிட்டு போவாதீங்க அப்படின்னு. அதுவும் பிறந்த பிள்ளைங்களா இருந்தா 1 வயசு 2 வயசு அந்த தயவு சொல்லி வெளியே கூட்டிட்டு போவாங்க இந்த மாதிரி இடத்துல அப்படின்னு. என்னதான் நடந்தாலும் ஒன்னையும் பிள்ளையும் வீட்டுல வச்சுட்டே போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த வேர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா வந்து ஒரு நாள் வந்து எங்க அக்கா வீட்டுக்கு வெளியே நிக்கும் போது வந்து வீட்டு முன்னாடி ஒரு பெரிய பாடாங்க இருக்கும். அந்த பாடாங்களோட நின்று பாத்துக்கிட்டு இருக்கும் போது வந்து ஒரே ஒரு குட்டின்னு புகை மாதிரிதான் இருக்காது. அப்படியே பாஞ்சி அழகா அந்த மரத்துக்குள்ள போட்டுச்சு. பாத்துட்டு எங்க அக்கா வீட்டுக்குள்ள ஓடியான்ட்டாங்க, பாட்டியும் வீட்டுக்குள்ள ஓடியான்ட்டாங்க. அதோட அதுக்கப்புறம் வந்து நாங்க வீடு மாறி வந்துட்டோம். ஆமா. ஆனா அந்த பாடங்க மெய்மாங்க வந்து ராத்திரிக்கு மேல யாருமே போக மாட்டாங்க. அங்க நிறைய பெரிய பெரிய ஆலமரம்லாம் இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு இருந்து பார்க்கும்போதே அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஸோ நாங்களும் அந்த வீடு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடு மாதிரி வந்துட்டோம், வேற இடத்துக்கு வந்துட்டோம். அது சரிப்பட்டு வரல அந்த வீடுலாம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். நடந்தது என்ன யோகேஸ்வரன்? இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த சம்பவம். அது நாங்க தீபாவளிக்கு வந்து எங்கேயாவது வெளியே போலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட நானு, மாமா, அக்கா வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க. அந்த டைம்ல ஒரு 7 மாசம் 6 மாசம் இருக்கும். அக்கா பிரெக்னெண்டா இருந்தது. என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாங்களும் ஒரு இடத்துக்கு போலாம் சொல்லிட்டு, ஆனா பிளான் பண்ணல, ஒரு அன்பிளான் ஆக்சுவலி. ஸோ ஹைவே எடுத்துட்டு மாமா கிட்ட எங்க போலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ரிசார்ட் இருக்கு, அந்த ரிசார்ட்டுக்கு போகலாம். ஆனா லேட் நைட் 11 மணி கூட இருக்கும். ஆமா. ஸோ போகலான்னு சொல்லி நான் சொன்ன வேஸ்ட் கட்டிட்டு நான் போனதில்லை, அங்கே போகலாம் போயிட்டு ஸ்டே பண்ணலாம். அப்போ நான் ஆனால் கால் பண்ணேன், அந்த ரிசார்ட் கால் பண்ணது நோபடி ஆன்சர், யாருமே சொன்ன எடுக்கல. சொன்ன இருக்கும், ஆனா வந்து அதில் போட்டு செக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தா, அப்போ மேபி இருக்கலாம் லேட் நைட் செக்கிங் இருக்கும் சில ரிசார்ட்ல, நம்ம மேபி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். இது வந்து அந்த ரிசார்ட் வந்து ஒரு நெகரிஸ்லாண்ட்ல இருக்கு அந்த ரிசார்ட். ஆனா அந்த ரிசார்ட் பேரு நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அப்ப நாங்க போயிட்டோம். போய் சேரும்போது மணி ஒரு 1 மணி இருக்கும். அந்த ரோடு வந்து ஒரு ஒத்தடி பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்து காடு, அந்த பக்கத்து காடு, ஒரு காட்டுள்ள இருக்கிற ரிசார்ட் தான். அது எனக்கு நல்லா தெரியும். அப்ப நாங்க போய்கிட்டே இருக்கோம். இந்த பக்கத்தும் ஒரு காடு, இந்த பக்கத்து காடு. முன்னுக்கு ஒரு காடி வந்தா கூட நம்ம வளைக்க முடியாது, அது அப்படி ஒரு ரோடு. அது நாங்க தப்பா போகணுமா இல்ல
அது வேலைனா ரோடா இல்லை எங்களுக்கே தெரியல. அந்த வேஸ் இது பண்ணி தான் நாங்கள் போறோம். அந்த போற பாதையில ஃபுல்லா காடு தான், ஒரு வீடு இருந்தா ஒண்ணுமே இருந்தா எதுவுமே நாங்க பாக்கல. போய் சேர்ந்தோன்னு லொகேஷன் வந்து லொகேஷன் சொல்லி அது சொல்லிடுச்சு. நாங்க பார்க்கிறோம் அந்த இடத்துல வந்து ஒரு கேட்டு, அந்த கேட்ல வந்து ஒரு லைட் எரியுது, ஒரு மண்டல லைட் ஒண்ணு எரியுது. அங்க இருந்து உள்ளுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்ப கூட நான் சொல்றேன், நான் கால் பண்றேன் இருந்துட்டு ரிசோர்ட்டை நான் கால் பண்றேன், யாருமே போன் எடுக்கல. அப்ப எனக்கு பயம் எடுத்துருச்சு. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, அக்கா மாசமா இருக்காங்க, நம்ம ராத்திரி 2 மணி 1 மணி 2 மணி இருக்கும் நினைக்கிறேன். லேட் ஆயிடுச்சு, ஜோஹர்ல இருந்து அங்க போறதுனால லேட் ஆயிரும்ல. நாங்க போய் சேர்ந்து அப்ப அம்மா சொன்னாங்க கிளம்பலாம் வேணாம், தெரியல என்ன அக்கா மாசமா இருக்காங்க, அது நேரம் மாசம் வேணும் அப்படி சொல்லிட்டு நான் சொன்ன சரி நம்ம யூட்டர்ன் பண்ணிடலாங்களா, திரும்ப யூட்டர்ன் பண்ணி நம்ம வீட்டுக்கு எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்க யூட்டர்ன் பண்ணிட்டு வெளியா வரோங்க. ஒரு அங்க இருந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தான், ஒரு 200 மீட்டர். நம்ம அது வந்து மேடு, நாங்க ஏறுறது மேடு. ஸோ நாங்க திரும்ப இடத்துல இறங்கி என்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து மாமா சைட்ல வந்து டிரைவர் சைட் பக்கத்துல வந்து ஒரு வீடு தெரியுது. அது வந்து நாங்க வரும்போது நான் சத்தியமா சொல்றேன், நாங்க யாருமே அப்படி எதுவுமே நாங்க பாக்கல. நாங்க பயந்துகிட்ட தான் வந்தோம், அது எங்க போகுதா நான் வே சரி போவோம். எனக்கு வந்து அந்த மாதிரி விஷயம் பிடிக்கும், அந்த இருட்டான இடத்துக்கு போறது, அந்த ராத்திரில போறது ரொம்ப பிடிக்குமான விஷயம். ஆனா நான் யோசிக்கல, என் வீட்டுல லேடிஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு. வரும்போது பக்கம் ஒரு வீடு, ஒரு பழக வீடு, லைட் எரியுது. ஆனா வந்து அந்த நம்ம காடி நிப்பாட்டி கொஞ்சம் தூரம் மேல ஏறி போகணும், நடந்து போனோம். அப்ப நான் சொன்ன நீங்க நிப்பாட்டுங்க, நான் போய் கேட்கறேன், நான் போய் அவங்கள்ட்ட கேட்கறேன், இந்த ரிசோர்ட் வந்து போக முடியாதான்னு சொல்லி கேட்கறேன் அப்படின்னு. அம்மா சொன்னா சரின்னு சொல்லிட்டு நான் மாமா காடி நிப்பாட்டி நான் இறங்கி போவேன். எனக்கு அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பயம் எல்லாம் இல்லைங்க, எனக்கு அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் தைரியம் தான் சொல்லிட்டு நான் இறங்கி போறேன். எனக்கு எதுவுமே தோணல, அந்த வீட்டுல கவுத்து வந்துருக்கு, லைட் எரியுது. நான் போறேன், ஒரு தமிழ்நாடுதான் ஒரு பாட்டி கைலி கட்டியிருக்காங்க, இந்த வயசானவங்க போடுவாங்க அந்த உறுப்பு அதுதான் போட்டிருக்காங்க. அவங்க உட்காந்துருக்காங்க. அந்த வீட்டுல வந்து ஒரே ஒரு ஃபேமஸ் சேர் சொல்லுவாங்க, அந்த ஸ்வீன் சேரு அதுதான் இருக்கு. அவங்க வந்து போனோடனே என்னை பார்த்துட்டு வாயா உனக்கு அதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்கக்கா. காத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க ஆமா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாயா அப்படின்னாங்க. யாருக்கா காட்டுங்களுக்கு 2 மணிக்கு நம்ம ஒரு ஆள் போகும்போது பயந்துக்கிட்டு யாரு வந்திருக்கான்னு சொல்லி பயப்படுவாங்க. அவங்களை ரொம்ப கேசுவலா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ரொம்ப வருஷம் எனக்கு ஒரு 4 வருஷம் ஞாபகம் இல்ல. நான் நார்மலா தான் பேசுறேன். நாங்க இந்த மாதிரி ஃபேமிலியோட நாங்க இந்த ரிசார்ட்டுக்கு வந்திருக்கோம், எங்களால போக முடியல, எடுக்க மாட்டாங்க பாட்டி, என்ன பாட்டி பண்றது அப்படி. அவங்க சொல்றாங்க, ஐயோ நீயா குடும்பத்தோட இத்தனை மணிக்கு வந்தீங்க, இத்தனை மணிக்கு நீ போக முடியாதுயா அப்படின்னு. அப்போ அவங்க கரெக்டா கேட்கறாங்க, காடிகளுக்கு ஒரு நேரமாசமான ஒரு பொம்பளாள் இருக்காங்களா அப்படின்னு. எனக்கு சத்தியமா நான் வந்து நான் சத்தியமா எதுவுமே எனக்கு பயமும் இல்லை, நான் எதுவுமே யோசிக்கல. என்ன ரொம்ப நாள் தெரிஞ்ச விட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்கல எப்படி பாட்டி உங்களுக்கு தெரியும்னு? எனக்கு எதுவுமே தோணலக்கா, சத்தியமா நான் பயப்படவும் இல்லை, எனக்கு ஒண்ணுமே தோணல. நீங்க என்னோட சொந்த பாட்டிகிட்ட பேசினா நினைச்சு பேசுவேன், அந்த மாதிரிதான் நான் பேசுறேன். அப்போ நான் சொல்றேன், ஆமா பாட்டி அக்கா இருக்காங்க காடிலாம், நாங்க குடும்பமா வந்திருக்கோம் பாட்டி, நீங்க இத்தனை மணிக்கு வராதீங்க, வரக்கூடாது, நீங்க திரும்ப குறைஞ்சு போயிருக்கா, காலையில வாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நானும் சரின்னு சொல்லிட்டு சரி பாட்டி போயிட்டு வர பாட்டின்னு சொல்லிட்டு கீழே காடிக்கு இறங்கி வந்துட்டேன். இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன். எங்க மாமா கேட்டாரு யாரு இருந்தாரு. அப்ப சொன்ன மாதிரி ஒரு பாட்டுதான் இருந்தாங்க, அவங்க சிலமான இந்த மாதிரி கேட்டாங்க அப்படி. என் மாமா பயம் எடுத்துச்சு. உனக்கு எதுவுமே தோணல, எனக்கு எதுவுமே தோணலமா, எனக்கு நான் அவங்களாம் பேசினேன், ஆனா நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படி. அப்ப நான் இறங்கி வந்துட்டு அவங்க சொன்ன சரி போயிடலாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி பீடிக்கு போயிட்டோம் அவங்களோட. எனக்கு தெரியல அது உண்மையிலேயே வந்து மனசாலா என்னன்னு தெரியல, இது தெரியல. ஆனா நாங்க போகும்போது ஒண்ணுமே பார்க்கலாம், வரும்போது நான் அந்த வீடை பார்த்து நான் மட்டும் தான் இறங்கி போனேன். எங்க வீட்டுக்கு வேலை இருந்து யாருமே 4 மணிக்கு உங்களை அங்க இருக்கா. இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி, அந்த பாட்டி யாரு, பாட்டிக்கு எப்படி தெரியும்? ஆமா அது என்ன வந்து போனே வாயா உன்னை வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கு சத்தியமா பயம் ஒண்ணுமே தோணல. அந்த ஒரு இது இல்ல, அது ஒரு மணிக்குலேட் ஆன மாதிரி அந்த ஒரு இதாயிடுச்சு எனக்கு. பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம பேசுவோம். திருப்பி அந்த பாட்டியை போய் பார்க்கணும்னு தோணலையா உங்களுக்கு? தோணுச்சா? இல்லக்கா இன்ன வரைக்கும் எனக்கு நான் போகணும்னு எனக்கு தோணல. நான் அந்த ரோட்டு போகவும் இல்லை. அந்த மறுநாள் வந்து நான் அந்த ரிசர்வ் போலீஸ் வந்து கேட்டேன். அவங்க சொன்னாங்க நீங்க வந்து ரோடு தப்பு, நீங்க அந்த பக்கத்து ரோட்டுக்கு வந்திருக்கணும், இது வந்து பின்னாடி ரோடு, அப்படி நீங்க வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்ப நானும் எனக்கு தோணல போய் பார்க்கணும் அப்படின்னு. ஓகே, ஆனா கொஞ்சம் பெரிய கேள்விக்குறிதான், அந்த பாட்டி யாரு? செஞ்சா
உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0164413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MT அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Ragaville Marmadesa.